நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வடக்காலத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 3000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகி மிதக்க தொடங்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மழை விட்டும் தண்ணீர் வடியாததால் இந்த ஆண்டு சம்பா தாளடி சாகுபடியே இல்லாமல் போய்விட்டதாக கவலை தெரிவித்தனர். முதலில் அந்த பகுதி விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். முழுமையான பாதிப்பாகி போயிடுச்சு. இனிமேல் நாங்கள் விவசாயம் பண்ணுறதுங்கிறது கடினமான விஷயம். பருவம் தவறி போயிடுச்சுங்க. எங்களுக்கு இனிமேல் நாங்கள் விவசாயமே பண்ண முடியாது. இனிமேல் அதுக்கான இழப்பீடு கொடுத்தா மட்டும்தான் எங்களை சரி கட்ட முடியும். எங்கள் வாழ்வாதாரமே போயிடுச்சு. எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏழ்மைப்பட்ட விவசாயிகள் தான். ஒன்றும் சிறு குறு விவசாயிகள் தான். யாரும் பெரும் விவசாயிகளே கிடையாதுங்க ஐயா. எல்லாருமே இதில் முதலீடை போட்டுட்டு ஒன்றுமே இருந்த நகை நட்டு கையில் இருந்தது பணம் எல்லாத்தையும் கடனை வாங்கி போட்டுட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க ஐயா. எங்களுக்கு ஒன்றுமே இனிமேல் இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. என்ன பாதிப்பு போயிடுச்சு ஐயா? என்ன பாதிப்பாக இருக்கு? எல்லாமே 55 நாள் பயிருங்க ஐயா. எல்லாம் அழிவு அப்படியே கொலத்து போயிடுச்சுங்க ஐயா. எங்களால் இனி அதை விவசாயம் பண்ணுறதுக்கு அது இயலாத சூழ்நிலையா. ஒன்றுமே இல்லை வயலில். இன்னும் தண்ணி வடிய 15-20 நாள் ஆகுங்க ஐயா. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கர்ஷினி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறுவை அறுவடை முடிந்து தற்போது சம்பா தாளடி பயிர்களை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் முழுவதுமாக சுமார் 1,62,000 ஏக்கரில் தற்போது சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெரும்பாலும் நேரடி விதைப்பு, நெல் விதைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 10 நாட்களாக கனமழையான விட்டு விட்டு பெய்தது. டிக்வா புயல் காரணமாக தொடர்ச்சியாக 7 நாட்கள் மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கீழூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழையால் சம்பா இளம் தாளடி நெற்பயிர்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியது. இதனால் விவசாய நிலங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. உழைத்து 40-50 நாட்கள் ஆன பயிர்களே தெரியாத அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பயிர்கள் அனைத்து மூழ்கி போய் உள்ளதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இடம் வடக்காலத்தூர் பகுதியாகும். சுற்றுவட்டார பகுதிகளான வடக்காலத்தூர், உப்புக்குழி, ராதாமங்கலம், எறும்புக்கண்ணி, ஆவராணி, புதுச்சேரி, ஆலங்குடி, வண்டலூர், தேவூர், பட்டமங்கலம், திருக்கனங்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் சுமார் 3000 ஏக்கருக்கு மேலான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வந்த கனமழையால் தண்ணீர் வடியாத சூழ்நிலையும் இன்னும் அதிகமாக வயல்களில் மழைநீர் புகும் என்பதால் விவசாயிகள் செய்வதறியாது உள்ளனர். ஏக்கருக்கு 20,000-30,000 செலவு செய்த நிலையில் சாகுபடி செய்த நிலையில் தண்ணீரில் மூழ்கி போய் உள்ளதால் விவசாயிகள் அனைவரும் வேதனையில் உள்ளனர். தற்போது மழை விட்டாலும் தண்ணீர் வடியாத காரணத்தால் தண்ணீரில் இருக்கும் பயிர்கள் சுத்தமாக அழுகி மிதக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வடிகால்களில் ஓடக்கூடிய தண்ணீரும் வயல்களில் புகுவதால் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர். தண்ணீர் விடுவதற்கு பல நாட்கள் ஆகும் என்பதால் சாகுபடிக்கான பருவநிலை மாறிவிட்டாலும் நேரடி விதைப்பு, நடவு பணிகள் மேற்கொண்டு மறு சாகுபடி செய்ய முடியாமல் போய்விட்டதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உடனடியாக இந்த ஆண்டு சம்பா சாகுபடி வழியில்லாத போய்விட்டதாக விவசாயிகள் கதறுகின்றனர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டு தண்ணீர் வடிப்பதற்கான நடவடிக்கையும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கொண்டு மூழ்கியுள்ள பயிர்களை கணக்கெடுப்பு செய்து உரிய இழப்பீடு தர வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.